Come back to this channel fans. So எப்படி இருக்கீங்க? So having a night all of us. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ நிறையா பொலிட்டிக்கல் நியூஸ் தந்துருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கியமான பொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் விஜய் சார் வந்து டெல்லி போயிருக்கார். டெல்லி போனோன்னே அவர் பிளான் பண்ண ஷெடியூல் என்ன தெரியுமா? போன வாரம் அவர் டெல்லி போயிருக்கார். டெல்லி போயிட்டு போன வாரம் ஓகே போன வாரம் டெல்லி போயிட்டு என்னவா பண்ணார், திருவள்ளுவர் சிலையை ஓப்பன் பண்ணணுன்னு இது பண்ணார். ஓகே அந்த போராம் போட்டார். அப்புறமா ராகுல் காந்தி சாரை பார்க்கணுன்னு அது போட்டார். அப்புறம் மீட் பண்ணணுன்னு அந்த ஷெடியூல் போட்டிருந்தார். அப்புறமா பார்த்தீங்கன்னா மோடிஜி, நிர்மலா சீதாராமன் மேடம், அப்புறமா அமித்ஷா சார்லாம் பார்க்கணுன்னு ஷெடியூல் வச்சுருந்தார். ஆனால் அது அப்படியே தலைகீழாக ஆயிடுச்சு அந்த மாச்சு. ஆக்சுவலி போன மண்டே வந்து சிஎம் சார் தளபதி விஜய் இப்போ வந்து நேராக டெல்லி போனார் காலில். ஓகே ஆக்சுவல் போகலாமான்னா போவார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அப்படியே பில்லா ஸ்டைலில் பேக் டெல்லி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போனார். ஓகே போனோடனே என்னதம்மாச்சு, அவளை ஃபிக்ஸ் பண்ண ஷெடியூல் பண்ணலாம் தலைகீழ் ஆகிடுச்சு. ஏந்தம்மா அவரை ஃபஸ்ட்டு வந்து இப்போ மோடிஜியை பார்த்துருக்காரு. மோடிஜியை பார்த்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. என்னதும்மா கோரிக்கை? இதுகளிலே செம்ம இதுவாக இருக்கும். ஓகே சிலதெல்லாம் நல்லா இருந்தது, ஒரு சிலதெல்லாம் இதுவாக இருந்தது. ஓகே என்னதம்மா கோரிக்கை வச்சுருக்காரு? தமிழக மீனவர்களாக இது பிடிக்கணும்னு அது இது பண்ணார். ஓகே அது கோரிக்கை வச்சுருக்கார். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைனா இதுவாக இருந்தது. ஓகே அப்புறமா ஒசூர் ட்ரெயினில் மெட்ரோ வரணும், மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ வரணும், அது நிதி தாங்கோ சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மேடம்கிட்ட இது பண்ணியிருக்காங்க. ஓகே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இதுகளில் என்னதம்மா இதை பற்றினா எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே அடுத்த ஸ்டேட்டில் நடக்குது, ஏன் நீங்கள் மோடிகிட்ட பேச சொல்கிறீங்க? ஓகே ஏன்னா அடுத்த ஸ்டேட்டில் பண்ணால் காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க. ஸோ காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க நீங்கள் அந்த ஸ்டேட் ஏன்னா நீங்களே இப்போ காங்கிரஸ் வேணால் கூட்டணி இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்காரங்கள்ட்ட பாஸ்ட்டாக அந்த மேகதாது கடல் விஷயமா பேசினா ஓகே. ஆனால் நீங்கள் இங்கே பிஜேபியில் பேசுறீங்க. அதான் எல்லாரும் கேட்குறாங்க, ஏப்பா மேகதாது அணைக்கும் மோடிஜி சாருக்கும் என்னப்பா சம்மந்தம்னு எல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா அது கேரளா ஸ்டேட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக கேரளா மினிஸ்டர் வினித் வினிதா நம்ம பேர் ஏதோ ஒரு பேர். ஓகே அவங்கள்ட்ட பேசி இது பண்ணேன் மேகதாது பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதை வந்துட்டு டெல்லிக்கு போகிற நேரத்தில் இதுவும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இந்த மோடிஜிட்ட கேட்டிருக்காரு. ஓகே அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறமா ரஃபேல் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கைலாம் வச்சு மோடிஜி கேட்டுருக்காங்க. மோடிஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகே சார் இந்த மேகதாது அணை பற்றினா எல்லாரும் இப்போ பேசின்னு இருக்காங்க. ஓகே ஏன்பா பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியது, ஏன்பா மோடிஜி பேசுனீங்கன்னு. ஓகே சார் இந்த மேகதாது விஷயம் நிறையா அது ஆக்சுவலி காங்கிரஸ்குள்ளேயே டிசிஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவரும் காங்கிரஸ் போனால் கூட்டணி இருக்காரு, டிவிகேவும் கூட்டணி கட்சின்னா நம்ம ஜெயிச்சிருக்காரு. ஆனால் இவரே கொஞ்சம் ராகுல் காந்தி சாரை போய் பேசி அப்படியே சிவகுமார் இப்போ கண்டி சிவகுமார் அவர்லாம் சிஎம் ஆனார். ஸோ சிவகுமார் சார் இதே ஆகிட்டார். ஸோ அவர் போர்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ சிவகுமார் சார் வந்து பெங்களூரில் வந்து சிஎம் ஆனார். சார் நீங்கள் அவங்கள்ட்ட பேசினாலே இந்த மேகதாது பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சிஎம் தமிழ்நாடு சிஎம் போன வாரம் டெல்லி போயிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே ஸோ ஆனால் எதிர்பாராத விதமாக அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ராகுல் காந்தியை மீட் பண்ணிவிட்டு ஏதோ லஞ்சுக்கு ஏதோ கூப்பிட்டுருக்காரு போல. ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே அப்புறமா அமித்ஷாவை மீட் பண்ணோம் பார்த்தாலும் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா சார் வந்து
டெல்லி சிஎம்ஐ மீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரே அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வேணாம் சொல்லினா இந்த இது பண்ணி கடைசியில் விஜய் சார் வந்து 10 மணி ஃபைல் 10 மணி ஃபைலை பற்றி 12 மணி சென்னை வந்துட்டார். ஓகே, அப்புறமா வேற என்ன பொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்போ சித்தராமையா சார் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஓகே, சித்தராமையா போஸ்ட் அவர் வந்து சித்தராமையா சார் வந்து தெலுங்கு முந்தினால இப்போ சிவகுமார் சார் வந்து டிகே சிவகுமார் அவர் தான் இப்போ சிஎம்மாக இருக்கார். அதுக்கான இதெல்லாம் போன வாரம் நடந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன பொலிட்டிக்கல் நியூஸ் அப்புறமா நேற்று நல்ல திருச்சி விஜய் சார் ஸ்பீச் தான் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஓகே, காமெடின்னு சொல்ல முடியாது, ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் ஸ்பீச்சில் ஒரு இது கூட இல்லை. நான் அவர் வந்து பெற்றான மூணுலேயே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஒன்று தமிழ்நாட்டில் 2 கட்சினா, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே. அவர் என்ன பிரச்சாரமாக பண்ணுறாரு சொல்ல? பிரச்சாரம் பண்ணால் சரி சொல்லலாம். அவர் சிஎம் ஆகி இன்னும் 1 மந்த்தே ஆக போகுது. இன்னும் அவர் எங்கே போனாலும் டிஎம்கே டிவிகேன்னு என்ன இதுன்னு புரியல. சத்தியமாக என்ன இதுன்னு புரியல. இப்போ பார்த்தா டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே மற்ற புது கட்சிலாம் வளர்க்குவாரா அப்படி மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் விஜய் சார் பேசு ஒன்று கூட லாஜிக் சொல்லுறாரு. ஒன்று கூடமே நல்லா இல்லை. ஏன் தெரியுமா? அவர் வந்து ஒரு சிஎம் மாதிரி பேசலாம். இன்னும் அந்த தேர்தல் பிரச்சாரம் போதே பேசுவார். இன்னும் எப்போ பார்த்தாலும் இந்த ஓட்டு போடுங்க மறக்காமல் நல்ல காலம் அந்த டைலாக் தான் சொல்லுவாங்க. மறக்காமல் ஏப்ரல் 23 டிவிகே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லாமலாம் விட்டார். ஓகே, ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. டிவிகே பிரச்சாரம் வந்து 6 மணிக்கு. ஓகே, ஆனால் நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா சத்திரம் பக்கத்தில் ஒரு இடம் திருவிலைக்கானல், அங்கேருந்து மக்கள்லாம் நடந்து வராங்க. நான் பஸ் அங்கங்கே நிறுத்தி ஸோ லால்குடி போனவங்க, சத்திரம் போனவங்க, திருவிலைக்கானல் போனவங்க பஸ் எல்லாம் அங்கங்கே டிஸ்டன்ஸில் நிறுத்திட்டு மக்கள்லாம் நடந்து வந்தாங்க. ஸோ ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஸோ விஜய் சார் போகலாம் 6 மணிக்கு. ஆனால் அவங்க திருவிலைக்கானலேருந்து அங்கேருந்து நடந்து வந்து பஸ் எங்கே நிறுத்தி ஆல்ரெடி திருச்சி பஸ் ஸ்டாண்டே இப்போ தூரமாக்கிட்டாங்க. ஸோ அங்கேருந்து சத்தியம் வரத்துக்கு அங்கேருந்து திருவிலைக்கானல் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் லால்குடி போகிறதுக்கே ஆகிடும். ஏன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துச்சு, திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துச்சு. அதனால் ஆல்ரெடி திருச்சி ஏர்போர்ட்டே அவங்க லால்குடி ஸ்ரீரங்கம் தள்ளினா இருக்குது. ஸோ அதனால் நேற்று ரொம்ப மக்கள் அவசரப்பட்டாங்க. ரொம்ப செக்யூரிட்டி போட்டு எல்லாரும் புலம்பிட்டாங்க. அப்புறமா பண்ண நேற்று விஜய் சார் ஸ்பீச்சு ஒன்று கூட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியே இல்லை. அவனோட சொன்னார், நாங்கள் பார்த்தீங்களா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுவார். அது என்னன்னே தெரியல, எம்ஜிஆரோட இவர் என்ன கம்பேர் பண்ணார்? எம்ஜிஆர் சார் மெஜாரிட்டியில் வின் பண்ணி ஆட்சியை பெற்றார். இவங்க மெஜாரிட்டியே வின் பண்ணலை. கூட்டணிங்க அங்கங்கே கட்சி கூட்டணி எதிர்கட்சியான டிஎம்கே கூட்டணி கட்சி வேணால் இவங்களே ஆட்சி பெற்றாங்க. ஸோ அதனால் என்னது எம்ஜிஆர் சாரோட கம்பேர் பண்ணி பேசுன்னு இதுவே இல்லை, லாஜிக்கே இல்லை. அதனால் அதெல்லாம் பேசினார். அப்புறமா ஒரே வார்த்தை நான் டாஸ்மாகலாம் மூடிட்டோன்னு. அது ஜஸ்ட்டு என்ன வந்து ஸ்கூலு காலேஜ் கோவில் பக்கம்லாம் மூடிருக்காங்க, முழுசா ஒன்றும் மூடலை. அதுக்குன்னு நம்மலாம் பேசுகிறாங்க விஜய்போ. ஸோ அது விஜய்போ ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட அந்த அடுத்தது என்ன பண்ண போகிறோம், வந்துட்டோமே இதை டெவலப் பண்ணணும், அது செய்வோம், அந்த மாதிரி ஸ்பீச்சே இல்லை. நம்ம தேர்தல் பிரச்சாரம் பேசின மாதிரியே பேசியிருக்காரு. இன்னும் அதே பழைய ஸ்பீச் தான், ஒன்றும் டெவலப் நோ சேஞ்ச் அதால். ஸோ நெக்ஸ்ட் இது பார்ப்போம் என்ன ஸ்பீச் எல்லாம் மாற்றாரா இல்லையான்னு. ஸோ
ஸோ நிறைய திருச்சி மக்கள்லாம் அவசரப்பட்டாங்க வந்து நியூஸ்லலாம் பார்த்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸு, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈராக் யூஎஸ் வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ டில் நவ் நாட் ஏபிள் டு என். அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ், பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இபிஎஸ்ஆரும் எஸ்பி வேலுமணி கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ஆரோட சேர்ந்தார். ஏன்னா டிவிக்கில் பதவி தரல, அப்போ அந்த ஆள் தான் இபிஎஸ் பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவர் எஸ்வி சண்முகம் அவர் மட்டும்தான் வந்து விடாப்படியாக எந்த கட்சி தாவலான்னு இருக்காரு. ஒன்று டிஎம்கே போகலாம், ஒன்று ஏடிஎம்கே போகலாம், டிவிக்கே போகிறதா, அவெல்லாம் ஒன்றும் அவர் சிவி சண்முகம் சார் அவெல்லாம் ஒன்றும் கொலைப்பேட்டிலே இருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ட்விஸ்டாக வைக்கிறாங்க. ஸோ நம்ம சிங்கம் ஆஃப் இந்தியா, சிங்கம் ஆஃப் போலீஸ் அண்ணாமலை சார், நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரை பற்றி நான் அவரை நேரில் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அவர் கூட நான் பேசியிருக்கேன். நல்ல மனுஷர் அவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரூமர்ஸ் போயிருக்கேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவரை கேட்ட அளவும் தரல பிஜேபி. அது ரொம்ப சோகமான விஷயம் எனக்கு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபி கட்சிக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணி நீங்கள் எதாவது பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணாமலை சார் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியோட குவிட் பண்ணிவிட்டு இப்போ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். ஓகே, ஸோ அந்த கட்சி பேர் என்னென்னா எம்என்கே, மக்கள் நீதி கழகம் என்னமோன்னு, அது என்ன தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னம் கோரி விருப்பமனம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலை சார் வந்து பிஜேபியை விட்டு போனால் பிஜேபிக்கு பாதிப்பாக இல்லையான்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை சார் சொல்லுவார், அண்ணாமலை சார் கட்சியை விட்டு போய் தான் உடனே டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணி ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணலாம் இல்லை. ஓகே, அண்ணாமலை சார் ஸ்ட்ராட்டஜி ஆகலாம். அவருக்கு டெவலப்மெண்ட் வேணும். அவர் திருப்பியும் பழைய ஐபிஎஸ் போலீஸாக மாறணும். திருப்பியும் அந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கொண்டு வரணும். அதுதான் அவரோட ஏம் அண்ணாமலை சார். ஸோ அவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து அது அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபி பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கொடுத்த இது டிக்ளரேஷன் அது எக்ஸிட் இது இன்னும் அப்ரூவ் பண்ணலை. கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அண்ணாமலை சார் பார்ட்டி ஆரம்பிப்பாரா இல்லையான்னு இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார் இப்போ பார்ட்டி ஆரம்பித்தா யாருக்கு பாதிக்கும்னு. ஏன்னா இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎம்கேவோட கூட்டணி கட்சினா அவங்க ஆதரவு கொடுத்துனா ஆட்சியிலே இருக்காங்க. ஓகே, மற்றபடி எந்த மெஜாரிட்டியும் இல்லை டிவிக்கால. ஸோ இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா யாருக்கு போட்டி ஆகும்னா டிவிக்கு முக்கியமாக போட்டி ஆகும். ஸோ அண்ணாமலை சாருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா ஓட்டு இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் அவர் நிறையா கவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்பீச் எல்லாமே போல்ட்னஸாக இருக்குது. நானும் அவரோட கேர்ள் ஃபேன். அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் அவரை பார்த்துருக்கேன், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அண்ணாமலை சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணாமலை சார் கட்சி ஆரம்பிக்க போகிறா இல்லையான்னு அஃபிஷியலாக கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரே ரூமன்ஸ் ஆனால் போயிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு என்ன தோணிருக்குன்னு தெரியல. எதுக்காக பிஜேபி வந்து குவிட் பண்ணி வந்திருக்காரு, என்ன பொலிட்டிக்கல் பிளான் வச்சுருக்காரு 2029. ஸோ இதுக்கு மூல காரணம் பிஜேபியா, என்ன பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாரா, பிஜேபி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆதரவு கொடுக்குமா இல்லையா. ஏன்னா அண்ணாமலை பார்ட்டி ஆரம்பித்தா யார் அவருக்கு எனிமின்னு போக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு தான் பொலிட்டிக்கல் நியூஸ் விளாக். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வீட் ஆஃப் பண்ணி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் பொலிட்டிக்கல் நியூஸ் விளாக் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் ஹாப்பி குட் நைட் ஆல் ஆஃப்.